என் அன்பு குழந்தையே, நான் இருக்கும் வரை கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதத்தினால் அனைவராலும் போற்றப்படுவாய். நீ வாழ்க்கை பாதையில் சறுக்கி விழுந்ததை எண்ணி வருந்தாதே. நீ ஜெயிக்கப் போகிறாய், இது உறுதி. உன் வெற்றிக்கான வழிகளை திறந்து விட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் துயர நாட்கள் முடிந்துவிட்டது. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இது என் சத்திய வாக்கு. என் வார்த்தையை நம்பு. பொறுமையோடு இரு. உன் எல்லா பிரார்த்தனைகளுக்கும் பதில் கிடைக்கும். நீ விரும்பிய வேலை கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. இனி நல்ல மதிப்போடு வாழப் போகிறாய். நீ விரும்பியவருடன் உன் வாழ்க்கை பயணம் தொடங்கும். நல்ல மன வாழ்க்கையை வாழ்வாய். உன் பண பிரச்சனையிலிருந்து விடுபட்டு அமைதியான வாழ்க்கையையும் வாழப்போகிறாய். குழந்தையே, நீ விரைவில் புத்திர பாக்கியத்தை பெற்று உன் குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். இவைகள் அனைத்தும் பலிக்கப் போகும் சத்திய வாக்கு. உன் கையில் குறையாத செல்வத்தை நான் கொடுக்க போகிறேன். இனி உனக்கு வசந்த காலம்தான். விரைவில் நீ வேண்டிய அனைத்தையும் பெற்று சிறப்பாய் வாழப்போகிறாய். பிள்ளையே, உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிகளாக ஆகும் காலமாக மாற்றிவிட்டேன். பொறுமையை கைவிட்டு விடாதே. சற்று காத்திரு. இனி நீ கேட்டது கிடைக்கும். ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். கவலை, பயம், அவசரம், தயக்கம் போன்றவற்றால் உடல் அலக்கழிக்கப்படாமல் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும். பிள்ளையே, எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு. இனி நடக்கப் போவது யாவும் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். பொறுத்தார் பூமியாழ்வார். அதுபோல நீ பொறுமையோடு இருந்தால் இந்த உலகையாலும் தகுதி படைத்தவனாய் இருப்பாய். என் மீது கொண்ட நம்பிக்கையை சிறிதும் இழக்காதே. நான் என்றும் உன்னை காப்பேன். எந்த துன்பம் வந்தாலும் என்னை மனதில் நினைத்தாலே உன் கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும். என் குழந்தையே, உன் மனதிற்குள் 1000 பிரச்சனைகளையும் வலிகளையும் நீ அடக்கி வைத்திருக்கிறாய். மௌனமான கண்ணீருடன் மனதில் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு மனம் விட்டு பேச நானே வந்துள்ளேன். நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடி என் மீது பாரத்தை போட்டு அமைதியாக கேள். என் அருகில் வந்து உட்கார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதில் நினைத்தாலே போதும். உன் அப்பா நான் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். நீ என்னிடம் கேட்ட விஷயத்தை நல்லபடியாக நடத்தி தருவதை விட வேறு என்ன வேலை இருக்கிறது எனக்கு? நான் சொல்வதை காது கொடுத்து கேள். உன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொள். ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காதே. அதையே நினைத்து மனதை குழப்பிக்கொண்டு மற்ற செயல்களில் உன் கவனத்தை சிதற விடாதே. அவற்றிற்கும் நிச்சயம் இந்த காலத்தில் பதில் சொல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது. இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உனக்கு வலிகளை ஏற்படுத்தியவர்களுக்கும் தக்க பாடம் புகட்டுவேன். எப்படிப்பட்ட சிக்கலில் இருந்தும் உன்னை வெளியில் கொண்டு வர உன்னுடன் நான் இருப்பேன். தோல்வி ஏற்படுகிறதே என்று கவலைப்படாதே. நிச்சயம் அவற்றிலிருந்து வெற்றியை காண்பாய். உன் லட்சியத்தில் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இரு. உன்னுடைய நம்பிக்கையை எப்பொழுதும் எக்காரணத்தை கொண்டும் கைவிடாதே. உன் கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டு வா. உன்னை வழிநடத்தி செல்வேன். உன் தந்தை உன்னுடன் இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். நீ சற்று விழிப்புணர்வாக இருந்து அனைத்தையும் கடந்து செல்லும்போது உன்னுடனே துணையாக வருவேன். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை நிச்சயம் நடத்தி தருவேன். அதற்காகவே இந்த மாய உலகில் போராடி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, குழப்பமான மனநிலையில் இருந்து தெளிவான மனநிலையை கொண்டு நீ செய்யும் அனைத்து காரியமும் வெற்றி பெறும். கூடிய விரைவில் நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றுவேன்.
நல்லது நடக்கப் போகிறது என் பிள்ளையே. இனி உன் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும். நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடத்தி கொடுப்பேன். உன் அப்பா என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். நல்லதே நடக்கும்.